வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் மிகப்பெரிய அளவில் கடத்தல் தங்கம் கொண்டு வரப்படுவதாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதை அந்த பிரிவின் தனிப்படை அதிகாரிகள் நேற்று புதன்கிழமை நள்ளிரவில் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து வந்திறங்கிய பயணிகளை ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சிங்கப்பூர் விமானத்தில் வந்த 3 பயணிகளை நிறுத்தி தனி அறைக்கு அழைத்துச் சென்று முழுமையாக பரிசோதித்தனர். அப்போது அவர்களுடைய உள்ளாடைகள், கைப்பைகள் போன்றவைகளில் தங்க கட்டிகள், தங்க பேஸ்டுகள் மற்றும் தங்க நகைகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்து தங்கத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அடுத்ததாக துபாயிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கும் தனியார் பயணிகள் விமானம், அதேபோல் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கும் தனியார் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்களிலும் கடத்தல் குருவிகள் இதேபோல் தங்கக்கட்டிகள் நகைகளுடன் வருவதாக தெரிவித்தனர். உடனடியாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த 2 விமானங்களில் வந்த பயணிகளையும் கண்காணித்து சந்தேகப்பட்ட 6 பயணிகளை நிறுத்தி சோதனை செய்தனர். அவர்கள் கைப்பைகளில் ரகசிய அறைகள் மற்றும் தங்களுடைய ஆடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த தங்க நகைகள், தங்க கட்டிகள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். சிங்கப்பூர், துபாய், இலங்கை ஆகிய 3 விமானங்களில் வந்த 9 பயணிகளிடம் இருந்து சுமார் 8 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் சர்வதேச மதிப்பு 5.6 கோடி ரூபாய் ஆகும். கைதான பயணிகள் 9 பேரையும் தியாகராய நகரில் உள்ள அவர்களுடைய அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தங்கத்துக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளதால் இனிமேல் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்தல் வெகுவாக குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தங்கத்தின் விலை இந்தியாவில் மீண்டும் படிப்படியாக உயரத் தொடங்கியுள்ளதால் கடத்தல் ஆசாமிகள் முன்பு போல் கடத்தலில் முனைப்பு காட்டுவதாக தெரிகிறது. சென்னை விமான நிலையத்தில் டிரான்சிட் முனையில் பணிபுரிவோர் உதவியுடன் தங்க கடத்தல் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 மாதத்தில் மட்டும் 267 கிலோ தங்கம் கடத்திய விவகாரத்தில் யூடியூபர் சபீர் அலி உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். பவுடர் வடிவ தங்கத்தை சிலிக்கான் பாலில் அடைத்து மலக்குடலில் மறைத்து கடத்தியது அம்பலமானது. 80 முறை இப்படி தங்கம் கடத்தியதும் தெரிய வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக பிரமுகர் பிரித்தி உள்ளிட்ட 6 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். அவர்களில் பிரித்தியிடம் விசாரணை முடிந்துள்ளது. இந்த சம்பவம் எதிரொலியாக விமான நிலையத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் ஒரே நாளில் வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்திய 9 பேர் கைது செய்யப்பட்டு ரூபாய் 5.6 கோடி மதிப்புடைய 8 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.